ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு சுதீஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பர்பான ஸ்வீட் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, பட் இது பாதாம் பிசின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஜிகர்தண்டாலெல்லாம் போட்டு குடிச்சிருக்கதை பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்சரில் இருக்கும். இதை நம்ம ஊற வச்சோம்னாவே அப்படியே பொதுன்னு நிறைய வரும். இவ்வளோ ஒரு 2 பீசஸ் ஊற வச்சாலே இவ்வளோ வரும், நிறைய வரும். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு லட்டு பண்ண போகிறோம். ஸோ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு பேர் பாதாம் பிசின், இங்கிலீஷில் ஆல்மண்ட் கம்முன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம உடம்ப நல்லா குளிர்ச்சியாக்கும். ஸோ ஜிகர்தண்டாலான்னு நீங்கள் போட்டு பார்த்துருப்பீங்கல்ல, அது எல்லாமே நம்ம உடம்ப குளிர்ச்சி ஆக்கிறதுக்கு தான். ஸோ இதை நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இங்கே நெய் வச்சுருக்கேன். இங்கே 1 கப்பு வெல்லம், 1 கப்பு கோதுமை மாவு. ஸோ கோதுமை மாவு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இங்கே நட்ஸை சாப் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஸோ சிம்பிளான ரெசிபி தான். இது எல்லாமே உங்ககிட்ட ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா 5 to 10 மினிட்ஸில் நீங்கள் இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுத்துடலாம். இன்னொன்று என்னென்னா, இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது கூட. ஸோ வெயில் காலத்தில் இந்த பாதாம் பிசின் நீங்கள் ஜூஸில் போட்டு கொடுத்தா சில குழந்தைங்களுக்கு அது சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கும்போது நார்மலாக சாப்பிட்ற லட்டு மாதிரி சாப்பிட்ருங்க. ஸோ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இதை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதையும் நெய்யில் வறுத்து எடுத்துட்டு வெல்லத்தை போட்டு நெய்யில் உருக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம கலக்க போகிறோம். ஸோ இதை பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நல்லா நெய்யில் வறுத்துட்டு அப்புறமா பொடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா சூடாகட்டும். இது சூடானோடனே இந்த பாதாம் பிசினை போட்டு இதை நல்லா வறுத்துடலாம். இது நல்லா பாப்பப் ஆகணும், அது வரைக்கும் நம்ம நல்லா இதை வறுக்கணும். பார்த்தாலே தெரியும் பாருங்க, நம்ம பாப்கார்ன்லாம் போட்டோன்னே எப்படி வருமோ அது மாதிரி நல்லா விரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா புரியுது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். பாருங்க, போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போ இங்க இருக்கிற நெய்யிலேயே நம்ம இந்த கோதுமை மாவை நல்லா வறுத்துடலாம். ஸோ இந்த கோதுமை மாவோடைய பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துடலாம். ஸோ பாருங்க, இது நல்லா வறுத்தாச்சு. அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம வறுத்து வச்சுட்டோம். இதை நம்ம மிக்சியில் நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பொடி பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, இதை நான் நல்லா பொடிச்சிட்டு வந்துட்டேன். இதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். ஸோ இதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். அப்புறமா இந்த கேஷ்யூ நட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம கடைசி ப்ராசஸ் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வெல்லத்தை கொஞ்சமாக நெய் போட்டு நம்ம இதை உருக்கி எடுத்துட்டு இதோட நம்ம சேர்த்து பிசைய போகிறோம். பாருங்க, இப்போ நெய் சூடு பண்ணியாச்சு. இதுலேயே நான் வெல்லத்தையும் போட்டுடுறேன். போட்டுட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா உருக ஆரம்பிக்கும். இது அது வரைக்கும் நல்லா கிளறணும். ஸோ அந்த கேப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதையும் நல்லா கிளறி விட்டுறேன். அப்போ தான் இந்த பாதாம் பிசின்னு இது எல்லாமே இதோட நல்லா மிக்ஸ் ஆகும். பாருங்க, இது நல்லா உருக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ பார்த்தா தெரியும், நல்லா உருகி இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் அப்படி வைக்க பாருங்க. இது நல்லா உருகிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மிக்சர்ல இதை கொட்டிடலாம். இப்போ வெல்லத்தை இதுல நம்ம கொட்டிடலாம்.
உடனே இதை வந்து நம்ம நல்லா கிளற ஆரம்பிச்சிடணும். இல்லை அப்படின்னா நல்லா இறுகிடும் அந்த வெல்லம். ஸோ இதை நல்லா கிளறிடலாம். கிளறிட்டு ஓரளவுக்கு கரண்டியால் கிளறிட்டு அப்புறமா கையிலேயே வந்து கிளறி நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ ஓரளவுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நான் சுற்றிட்டேன். இப்போ நான் கையிலேயே வந்து நல்லா பிடிச்சி உருண்டை பிடிக்க போகிறேன். நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறமா உருண்டை பிடிக்கலாம். பாருங்க, நான் கை பொறுக்கிற சூடு இருக்கும் போதே நான் இதை உருண்டை பிடிச்சிட்டேன். பாருங்க, சூப்பர்பான லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாதாம் பிசின் வச்சு ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி. கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கோம், வெல்லம் சேர்த்துருக்கோம், கேஷ்யூ சேர்த்துருக்கோம், அப்புறமா பாதாம் பிசின் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப சூடு பிடிக்கிற பிரச்சனையோ இல்லை வந்து உடம்பு வந்து ஜாஸ்தி ஹீட் ஆகிற பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கணும். இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from Sudhi's Kitchen.